சரி மாணவர்களை, இப்பொழுது நாங்கள் ஒரு பொருள் அதிகரிக்கும் ஆர்முடுகளுடன் இயங்கும் போது வீட்டி கிராஃப் எப்படி வரைகிறேன்னு பார்ப்போம். இந்த அதிகரிக்கும் ஆர்முடுகள் என்றால் என்ன கருத்துண்டா, அதிகரிக்கும் ஆர்முடுகள் என்றால் ஆர்முடுகள் வந்து இந்த வாகனத்தின் ஒரு ஆர்முடுகள் வர வர அதிகரித்து கொண்டு போகணும். உதாரணமாக 2, 3, 5 அப்படி அந்த வகையிலையோ இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் அதிகரித்து கொண்டு போகணும். அப்போ அதிகரித்து கொண்டு போகணுமெண்டா என்ன கருத்துண்டா, ஒரு வீட்டி கிராஃபில் படித்திறன் வந்து ஆர்முடுகளை தரும். அப்போ அந்த ஆர்முடுகள், அதாவது இந்த ஆர்முடுகள் அதிகரிக்குதுண்டா படித்திறனும் அதிகரிக்கணும். அப்போ நாங்கள் இதுக்குரிய விரைவை எப்படி வருமென்று நாங்கள் கீறி பார்த்தோம்னா, உதாரணமாக இப்போ நாங்கள் வீட்டி கிராஃபில் கீற விரைவு வந்து என்ன செய்ய வேணுமெண்டா, வர வர படித்திறன் அதிகரிக்க வேணும். அப்போ படித்திறன் அதிகரித்தா தான் ஆர்முடுகளும் அதிகரிக்கும். அப்போ இதில் பாருங்கள் எங்களுக்கு பிள்ளைகள், இதில் நாங்கள் ஆரம்பத்தில் இந்த படித்திறனை பார்த்தோம்னா இந்த ஷேப்பில் இருக்கிறது வைப்போம், இந்த ஷேப்பில் இருக்கிற. திருப்பி நாங்கள் மேலே இன்னொரு படித்திறனை பார்த்தோம்னா இந்த ஷேப்பில் இருக்கிற. ஓகே, அதாவது இந்த படித்திறனை பார்த்தோம்னா அடுத்ததில் இந்த ஷேப்பில். இதில் படித்திறனை நாங்கள் கீறுறோம். இந்த கிராஃபில் படித்திறனை கீறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வேற வேற படித்திறன் வந்து அதிகரித்து கொண்டு போகுது. படித்திறன் வந்து அதிகரித்து கொண்டு போகுது. ஆகவே இந்த கிராஃபில் இந்த விரைவை சொல்லுவோம் அப்படியும் அதிகரிக்கும் ஆர்முடுகள் உள்ள வீட்டி கிராஃப். ஓகே தானே? அந்த வகையில் அப்போ எங்களுக்கு அதிகரிக்கும் ஆர்முடுகள் என்றால் எங்களுக்கு என்ன செய்ய வேணுமெண்டா, அந்த கோடு வீட்டி கிராஃபில் உள்ள கோடு வந்து மேல் நோக்கி அதிகரிக்க வேணும். அதாவது இந்த படித்திறன் வந்து வர வர அதிகரித்து கொண்டு இருக்க வேணும். அப்போ அந்த வகையில் இந்த கோட்டை கீறினோம்னா எங்களுக்கு அதிகரிக்கும் ஆர்முடுகளுக்கான வேக நேர விரைவாக அமையும். ஓகே.